சிம்பிளா கேக்குறேன், உங்களுக்கு எல்லாம் காதலை பத்தி என்ன தெரியும்? ஏன் தெரியாது? எனக்கும் காதலை பத்தி தெரியும். உன்னை நம்பு, பெண்ணை நம்பாது. உன்னை எப்ப நம்ப முடியும்? உன்னை கூட நம்பலாம், பெண்ணை நம்ப முடியாது. தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க. கரெக்டா இருந்தா புரட்டா, கரெக்டா? உங்க லைஃப்ல இந்த ஒரு விஷயத்த நான் திரும்ப பண்ணிடவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம்னா என்ன விஷயம் சொல்வீங்க? லவ் ப்ரோ. ஏன் தெரியுமா? தேவையில்லாது ப்ரோ. மச்சி செஞ்சிருவாங்க, எல்லாம் பண்ண கூடாது. எதனால இவ்வளோ உடஞ்சி போய் பேசுறேன்? ஒரு பொண்ணு ப்ரோ, அவ்வளவுதான். மற்றபடி நான் பொண்ணு தான் சொல்றேன். பசங்களையும் நம்பாதீங்க, பசங்க பொண்ணுங்களையும் நம்பாதீங்க. லவ் ஸ்டார் ஆக்சுவலா இப்பெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் காதலிச்ச நேசிச்சவங்க உங்களை விட்டு போன பிரிவை ஒரு முறையாவது அனுபவிச்சிருக்கீங்களா? கடைசி வரைக்கும் இந்த கையை பிடித்துக் கொண்டேதான் அந்த கை வரும் என்று நீங்க நினைத்த அந்த கை நீங்கள் அறியாத போது கை நழுவி போன ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்களா? இதுவரை நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற போதெல்லாம் ஒரு வாய் ஊட்டி விட்டு இன்னும் சாப்பிடு என்று சொன்ன அந்த உணவு தந்த கை இதற்கப்புறம் நம் வாழ்க்கையில் வராது என்கிற சூன்யத்தை எப்போதாவது நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றப்போ அந்த ஃபேஸ்ல வந்துட்டு பெயின் உள்ள இருக்கு, பட் இருந்தும் பரவாயில்ல, வேற என்ன பண்ண முடியும், போயிடுச்சே அப்படிங்கிற அந்த ஒரு பெயின் தெரியுது. சோ இது எல்லாமே ஒருத்தரோட பாசிட்டிவ்ஸ் கொண்டாடுறது இல்ல லவ். ஒருத்தரோட நெகட்டிவ்ஸ் எவ்வளவு தூரம் சகிச்சுக்கிறோமோ அந்த சகிப்புத்தன்மைக்கு பேர் தான் லவ். லவ் இதுதான் சுகமா, கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா?